என்னடா தம்பி விழுந்துட்டியாடா? ஆமாங்கண்ணே, ரோடே கூட மாட்டேங்குண்ணே. இந்த ரோடு போடாதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது உங்களுக்கு? நடக்க முடிச்சு கீழே விழுவுறோண்ணே. சரி, கல்ல தடுமாறி புண்ணு ஆகி போச்சுண்ணே. காலில் புண்ணாகி போயிடுது. இப்படி ஆகுதுண்ணே. நீ பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி மேலதிகாரிகளுக்கு அப்படின்னா என்ன சொல்லுவேன்? சார் எங்கள் ஊருக்குள்ள வந்து எப்படியாச்சும் ஒரு ரோடு மட்டும் போட்டு விடுங்க சார். நடக்க முடியல சார், புண்ணு இருக்குது சார். சின்ன பையன் எல்லாரும் கீழே விடுறாங்க சார் அப்படி சொல்லுவாங்க. இந்த வீடியோ பாருங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம்னா பழனித்தேவன்பட்டி. ஆமாங்க, அங்கே தான் நிற்கிறோம். அந்த ரவுண்டானத்தில் நிற்கிறோம் பாருங்கள். இன்று எங்கள் எருதிமக்கால்பட்டி கிராம மக்களின் சார்பாக ஒரு முக்கிய கோரிக்கையை உங்கள் முன் வைக்க வந்திருக்கிறேன். நான் இப்பொழுது நிற்கும் இந்த சாலையை ஒரு முறை பாருங்கள். இந்த ரோடு தான் வரல இன்னும். நம்ம ஏனாப்பட்டியிலேருந்து அங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த ரோடு தான் இன்னும் போடாமல் இருக்குது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் மரிகுண்டு தாலுகா எருதிமக்கால்பட்டி கிராமத்திலேருந்து யூடியூபர் கருப்பசாமி பேசுகிறேங்க. தேர்தலுக்கு முன்பு புதிய சாலை அமைப்பதாக கூறி இந்த சாலையை தோண்டினார்கள். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள். ஆனால் பல மாதங்கள் கடந்தும் இன்று வரை சாலை பணி முழுமையாக முடிக்கப்படவில்லை. இதனால் தினமும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்லும் இளைஞர்கள், விவசாயிகள், பெண்கள், முதியோர்கள் என அனைவரும் மிகுந்த சிரமத்துடன் அச்சத்துடனும் பயணம் செய்து வருகிறார்கள். மழை பெய்தால் சேரும் செகதியும், வெயில் அடித்தால் தூசியும், இரவு நேரங்களில் இந்த சாலை மிகுந்த பயத்துடனும் ஆபத்தாகவும் காட்சியளிக்கிறது. இந்த வீடியோ யாரையும் குறை சொல்லவோ விமர்சிக்கவோ அல்ல, எங்கள் ஊரின் உண்மையான நிலையை அனைவருக்கும் தெரியப்படுத்தி ஒரு நல்ல சாலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே. எனவே சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகம், ஒன்றிய அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகியோர் இந்த சாலை நேரில் பார்வையிட்டு விரைவில் சீரமைப்பு பணிகளை தொடங்குமாறு எருதிமக்கால்பட்டி மக்களின் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த வீடியோ அதிகமான மக்களிடம் சென்றால் எங்கள் ஊரின் குரல் சம்பந்தப்பட்டவர்களை சென்றடையும் என்ற நம்பிக்கையுடன். நன்றி. அந்த ரோடு போடாதனால பைக்கு வரதுக்கெல்லாம் தடுக்கி விடுது, நடந்து வரதுக்கெல்லாம் தடுக்குது. நிறைய வண்டிகள்லாம் போக முடியலை. நீங்களே கீழே விழுந்துறீங்கன்றீங்களா?